Hi, greetings to all. In our channel, we are about to post videos on Neet concepts. I knew all the aspirants preparing for Neet must have gone through most of the concepts. So this crash will be effective for last minute grilling to your already robust preparation. So இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நீட் கான்செப்ட்ஸ் தான், எஸ்பெஷலி ஜுவாலஜி கான்செப்ட். இது வந்து லாஸ்ட் மினிட்ல வந்து உங்களுக்கு ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி கான்செப்டை படித்தவங்களுக்கு இந்த கிராஷ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷனில் இருக்கிற மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஓகே, ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம வந்து சிபிஎஸ்சி புக்கு தான் டிபெண்ட் பண்ணுறோம். நமக்கே தெரியும் சிபிஎஸ்சி புக்கில் தான் அதிகமாக கொஸ்டின்ஸ் வருது. ஸோ நம்ம அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸை மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் அண்ட் விவிபேரஸ். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி லைன் இம்பார்ட்டன்ட்ங்கிறதுனால நம்ம அப்படி படிக்க போகிறோம். ஹியூமன்ஸ் ஆர் செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங். ஸோ த மோட் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் ஹியூமன்ஸில் என்ன டைப்னா sexually reproducing, okay, and they are viviparous. So as a result of reproduction அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு லைவ் யங் ஒன்னை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு லைவ் பேபியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹியூமன்ஸை எப்படி கூப்பிடுறோம், விவிபேரஸ் ஆர்கானிசம்னு கூப்பிடுறோம். ஸோ இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கிறது ஓவிபேரஸ். ஸோ எக் லேயிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நம்ம ஓவிபேரஸ்னு கூப்பிடுவோம். ஸோ ஹியூமன்ஸ் எல்லாமே செக்ஷுவலாக ரீப்ரொடியூஸ் பண்ணி அவங்க ரிசல்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது யங் லைவ் பேபிஸ். ஸோ நம்ம வந்து அந்த ஆர்கானிசம்ஸை ஹியூமன்ஸை விவிபேரஸ்னு கூப்பிடுறோம். இப்போ ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6 ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கேமெட்டோஜெனிசிஸ். கேமெட்ஸ் மீன்ஸ் reproductive cells and genesis means formation. So formation of gametes is called as gametogenesis. So reproductive cells ஆன ஸ்பெர்மடோசோவாவும் ஓவமும் ஹியூமனில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த ப்ராசஸ்க்கு பேர் கேமெட்டோஜெனிசிஸ். செகண்ட் ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட் வந்து இன்செமினேஷன். ஸோ செமன் அப்படிங்கிறது மேல் செக்ரீஷன். we know that a fluid which is carrying the spermatozoa is called as semen. இப்போ அந்த semen is transferred into the female genital tract during reproduction. அந்த ப்ராசஸ்க்கு பேர் இன்செமினேஷன். ஸோ மேல் ஆர்கன்லேருந்து ஃபீமேல் ஆர்கனுக்கு ஸ்பெர்மட்டோசோவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற ப்ராசஸ் பேர் இன்செமினேஷன். தேர்ட் ஒன் இஸ் ஃபர்டிலைசேஷன். ஃபர்டிலைசேஷன் நம்ம அடிக்கடி கேட்ட ஒரு டேர்ம் தான். ஃபியூஷன் ஆஃப் மேல் ஆஸ் வெல் அஸ் ஃபீமேல் கேமெட்ஸ். ஸோ மேல் கேமெட்டான ஸ்பெர்மட்டோசோவாவும் ஃபீமேல் கேமெட்டான ஓவமும் ஃபியூஷன் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் ஃபர்டிலைசேஷன். ஃபோர்த் ப்ராசஸ் பேர் இம்ப்ளான்டேஷன். ஸோ இந்த ஃபர்டிலைசேஷனோட ரிசல்டண்ட்டாக கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் பேர் ஜைகோட். ஸோ ஆஃப்டர் ஃபியூஷன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமெட்ஸ் ஜைகோட் வில் பி ஃபார்ம்டு. இப்போ இந்த ஜைகோட் தான் என்னவா டெவலப் ஆக போகுது, ஒரு பேபியாக டெவலப் ஆக போகுது. ஸோ இந்த ஜைகோட் ப்ராப்பராக யூட்ரஸ்குள்ளே அட்டாச் ஆகி இருக்கணும். அப்போ தான் இந்த ஜைகோட் வந்து ஒரு முழு பேபியாக டெவலப் ஆகும். ஸோ அந்த அட்டாச்மெண்ட் ப்ராசஸ்க்கு பேர் இம்ப்ளான்டேஷன். Implantation is the development of blastocyst and its attachment to the uterine wall. So zygote will undergo many division and it forms blastocyst. இந்த blastocyst வந்து யூட்ரஸில் அப்படியே அட்டாச் ஆகி வளர ஆரம்பிக்கும். அந்த அட்டாச்மெண்ட் ப்ராசஸ்க்கு பேர் தான் இம்ப்ளான்டேஷன். ஃபிஃப்த் டேர்ம் இஸ் ஜெஸ்டேஷன், த எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். அந்த பர்டிகுலர் பீரியட் அந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து ஃபுல் பேபியாக டெவலப் ஆகக்கூடிய பீரியட் பேர் ஜெஸ்டேஷன் பீரியட். ஸோ ஒரு எம்ப்ரியோ யூட்ரஸ்குள்ளே எவ்வளோ நாள் இருந்து ஃபுல்லாக டெவலப் ஆகுதோ அந்த பீரியடுக்கு பேர் ஜெஸ்டேஷன் பீரியட். ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட். த பீரியட் ரெக்வயர்ட் ஃபார் த கம்ப்ளீட் டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ இஸ் ஜெஸ்டேஷன். சிக்ஸ்த் டேர்ம் இஸ் parturition. Parturition is the another term for delivery. Okay, so after complete development, baby will be released out. So from the mother's womb, baby will be released out. The process is called as parturition. அப்போ ஒன்றும் இல்லை, delivery of the baby is called as parturition. ஸோ நம்ம வந்து 6 reproductive events பார்த்துருக்கோம். gametogenesis, insemination, fertilization, implantation, gestation and parturition.
இப்போ நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக படிக்க போகிறது த மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஸோ இந்த பிக்சர் நம்ம பிக்சரை பேஸ் பண்ணி கூட நமக்கு கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நம்ம இந்த பிக்சரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ப்ராப்பராக படித்து வச்சுருக்கணும். ஓகே, ஸோ மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் கண்டைன்ஸ் அ ப்ரைமரி ஆர்கன் கால்ட் அஸ் டெஸ்டிஸ். ஸோ இங்கே நான் என்சர்க்கிள் பண்ணி காமிச்சிருக்கிறது மட்டும்தான் ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன், தட் இஸ் டெஸ்டிஸ். ரிமைனிங் இருக்கக்கூடிய எல்லாமே அக்சஸரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். இந்த ஆர்கன்ஸ் எல்லாமே என்ன பண்ணும், ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்ம அதை எப்படியும் கூப்பிடலாம், அக்சஸரி ஆர்கன்ஸ்னு கூப்பிடலாம், இல்லை செகண்டரி ஆர்கன்ஸும் கூப்பிடலாம். ஆனால் ஸ்பெர்மட்டோசோவாவை அண்ட் ஆல்சோ அந்த மேல் ஹார்மோனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆர்கன் எது மட்டும்தான், டெஸ்டிஸ் மட்டும்தான். அதனால தான் நம்ம டெஸ்டிஸை ப்ரைமரி ஆர்கன் அப்படின்னு கூப்பிடுறோம். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரைமரி ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் இன் மேல் இஸ் testis, and remaining all the organs which are involving and helping in reproduction will be called as secondary reproductive organs. So male reproductive organ la the primary organ ana testis பற்றி பார்க்குறோம். A pair of male reproductive glands, நம்ம இதை glandsனு கூப்பிடுறோம், and reproductive glandsனு கூப்பிடுறோம். பிகாஸ் glandsனா என்னது, ஏதோ ஒரு ஆர்கன்ஸ் வந்து ஏதோ ஒரு செக்ரீஷனை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா நம்ம அந்த ஆர்கன் எப்படி கூப்பிடுவோம், கிளான்ஸ்னு கூப்பிடுவோம். ஸோ இந்த ஆர்கன் ரீப்ரொடக்ஷனுக்கு தேவையான ஹார்மோனை செக்ரீட் பண்ணுது. அதான் நம்ம என்ன கூப்பிடுறோம், மேல் ரீப்ரொடக்டிவ் கிளாண்டுன்னு கூப்பிடுறோம். த ஷேப் ஆஃப் டெஸ்டிஸ் இஸ் ஓவல் இன் ஷேப் அண்ட் இட் இஸ் லையிங் அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி இன் அ பவுச் லைக் ஸ்ட்ரக்சர் கால்ட் அஸ் ஸ்க்ராட்டம். அப்போ இது மேலோட பாடிக்கு உள்ளே இல்லாமல் கொஞ்சம் அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே லொக்கேட் ஆகியிருக்கு. அது லொக்கேட் ஆகிருக்கக்கூடிய அந்த பொசிஷன் எங்கே இருக்குன்னா அவுட் சைட் த அப்டாமினல் கேவிட்டி. அண்ட் ஆல்சோ டெஸ்டிஸ் இருக்கக்கூடிய பவுச் லைக் ஸ்ட்ரக்சருக்கு பேர் ஸ்க்ராட்டம். ஈச் டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் பை அ ஃபைப்ரஸ் டுனிகா அல்புஜினியா. நம்மளோட புக்கில் வந்து டெஸ்டிஸ் இஸ் கவர்ட் பை அ ஃபைப்ரஸ் மெம்பரைன்னு கொடுத்துருப்பான், பட் அதோட நேம் கொடுக்கல. நம்ம தெரிஞ்சுக்கலாம், அந்த ஃபைப்ரஸ் ஸ்ட்ரக்சருக்கு பேர் டுனிகா ஆல்புஜீனியா. இப்போ நம்ம ஏன் இந்த டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ரோட்டமில் லொக்கேட் ஆகியிருக்கு, ஏன் பாடிக்கு உள்ளே லொக்கேட் ஆகாமல் கொஞ்சம் ஸ்லைட்டாக வெளியே லொக்கேட் ஆகிருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் இன் நீட் பேசிஸ். ஓகே, ஸோ என்னென்னா நமக்கு நார்மல் பாடி டெம்பரேச்சர் 37 டிகிரி செல்சியஸ் இருக்குது. அந்த டெம்பரேச்சரில் ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் ப்ராப்பராக இருக்காது. Okay, so to enable the proper production of spermatozoa, testis is located in the scrotum. அப்போ ஏன்னா இது கொஞ்சம் பாடி கேவிட்டி விட்டு வெளியே இருக்கிறதுனால பாடி டெம்பரேச்சர் கம்மியாக இருக்குது. ஸோ எவ்வளோ டிகிரி இந்த ஸ்க்ராட்டமில் கம்மியாக இருக்குது, 2லேருந்து 2.5 டிகிரி செல்சியஸ் கம்மியாக இருக்குது. ஓகே, ஸோ 2 to 2.5 டிகிரி செல்சியஸ் பாடி டெம்பரேச்சர் இஸ் lowered in scrotum. That's why testis is located inside scrotum. So this temperature will enable for the production of more spermatozoa. Now the next thing is length of testis is 4 to 5 cm and width of testis is 2 to 3 cm. What is present inside testis? So we already saw testis is oval in shape. In the oval shaped structure குள்ள அப்படி என்ன தான் இருக்குன்னு பார்த்தா, நம்ம வீட்டிலலாம் ரூம்ஸ் இருக்குது இல்லையா, நம்ம வீட்டுக்குள்ளே நிறைய ரூம்ஸ் வச்சுருப்போம். அதே மாதிரி இந்த டெஸ்டிஸ்குள்ளேயும் ஒரு 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கம்பார்ட்மெண்ட்ஸ்னால் என்னது, ஸ்பேசஸ், ஒரு ஸ்பேசஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த 250 கம்பார்ட்மெண்ட்ஸுக்கும் பேர் டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ். ஓகே, ஸோ ஒவ்வொரு 2 டெஸ்டிஸ் இருக்குது, ஒவ்வொரு டெஸ்டிஸ்குள்ளேயும் 250 கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்ஸோட நேம் டெஸ்டிகுலார் லோபியூல்ஸ். இந்த ஒவ்வொரு லோபியூல்குள்ளேயும் 1 to 3 ஹைலி காயில்டு செமனிஃபரஸ் டியூபியூல்ஸ் இருக்குது. அப்போ 1லேருந்து 3 அதிகமாக சுருங்கி இருக்கக்கூடிய செமனிஃபரஸ் டியூபியூல்ஸ் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் தான் இந்த டெஸ்டிஸ்குள்ளே இருக்குது. ஸோ டெஸ்டிஸ் இஸ் மேடப் ஆஃப் நத்திங் பட் டஃப்ட் ஆஃப் டியூபியூல்ஸ். கொத்தா டியூபியூல்ஸ் தான் டெஸ்டிஸ்குள்ளே இருக்குது. அந்த எல்லா டியூபியூல்ஸுமே ப்ராப்பராக அடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ 1லேருந்து 3 டியூபியூல்ஸ் வச்சு அடுக்கி இருக்குது. அப்படி எத்தனை கம்பார்ட்மெண்ட்ஸில் அடுக்கப்பட்டிருக்குன்னா 250 கம்பார்ட்மெண்ட்ஸில் அடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இதை ப்ராப்பராக புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பிக்சர் இருக்கும். ஓகே, இந்த டெஸ்டிஸ்
டெஸ்டிஸ் பார்க்குறோம். டெஸ்டிஸ்க்குள்ளே நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸும் வாலால் செப்பரேட் ஆகிருக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இன்னொரு கம்பார்ட்மெண்ட் டிவைட் ஆகிருக்கு. அந்த வாலோட பேர் செப்டா. ஓகே, அப்படி இந்த செப்டா வந்து 250 டெஸ்டிகுலர் லோபியூல்ஸாக பிரிக்குது டெஸ்டிஸை. இப்போ ஒவ்வொரு லோபியூல்ஸுக்கு உள்ளேயும் நம்ம பார்க்குறோம் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்குது. ரெட் கலரில் லேபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ் இஸ் ஹேவிங் 1 to 3 seminiferous tubule. So from the name itself you can understand seminiferous tubules. In the seminiferous tubule is responsible for preparing the semen. Okay, so it produces the spermatozoa. In the seminiferous tubule the spermatozoa ஓட ஃபேக்ட்ரியை ஆக்ட் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன செல்ஸ் எல்லாம் இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸுக்குள்ளே இருக்குதுன்னு பார்க்குறோம். இது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். 3 செல்ஸ் இருக்குது செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில். ஒன்று ஜெர்ம் செல்ஸ், இதை ப்ரைமார்டியல் ஜெர்ம் செல்ஸ்னு சொல்லலாம். செகண்ட் ஒன் இஸ் சர்டோலை செல்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் இஸ் லேடிக் செல்ஸ். ஓகே, ஸோ ஜெர்ம் செல்ஸ் வந்து மியோட்டிக் டிவிஷன் மூலமாக அது ஸ்பெர்மட்டோசோவாவாக டெவலப் ஆகும். ஓகே, ஸோ இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ் இருக்கக்கூடிய ஜெர்ம் செல்ஸ் is only getting transformed into spermatozoa. இந்த ப்ராசஸ்க்கு பேர் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். ஓகே, ஜெனிசிஸ் மீன்ஸ் ஃபார்மேஷன். ஸ்பெர்ம்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ப்ராசஸ் பேர் ஸ்பெர்மாட்டோஜெனிசிஸ். அப்போ எந்த செல் வந்து ஸ்பெர்மா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்னா ஜெர்ம் செல்ஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் செல்ஸ் தான் ஸ்பெர்மட்டோசோவாவாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது. செகண்ட் டைப் ஆஃப் செல்லுக்கு பேர் செர்டோலை செல்ஸ். இந்த செர்டோலை செல்ஸுக்கு இன்னொரு நேமும் இருக்குது. அதை நம்ம வந்து நர்ஸ் செல்ஸ்னு சொல்லுவோம். நர்ஸ் எல்லாம் பேஷண்ட்ஸை நல்லா டேக் கேர் பண்ணிப்பாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த செர்டோலை செல்ஸ் வந்து டெவலப் ஆகிறதுக்காக இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோசோவாவை பார்த்துக்கும். அதுக்கு தேவையான நரிஷ்மெண்ட்டை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஸோ செர்டோலை செல்ஸ் ஆர் another type of cells present inside the testis. It is providing nutrition to the developing sperm. Third type of cell is called as Leydig cells. இந்த Leydig cells வந்து important cells. இந்த செல் வந்து செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸுக்கு உள்ளே இல்லை, ஆனால் அந்த டியூபியூல்ஸுக்கு இடையில இருக்குது. இப்போது நிறையா டியூபியூல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? அதில் ஒவ்வொரு டியூபியூல்ஸுக்கும் இடையில கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? 2-3 டியூபியூல்ஸுக்கு இடையில கண்டிப்பாக என்ன இருக்கும்? ஸ்பேஸ் இருக்கும். அந்த ஸ்பேஸும் காலியாக கிடையாது. அதுக்குள்ளே என்ன செல்ஸ் இருக்குது? லேடிக் செல்ஸ் இருக்குது. இப்படி இதுங்க இந்த ஸ்பேஸில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இந்த லேடிக் செல்ஸுக்கு நம்ம இன்னொரு நேமும் கொடுக்குறோம். அது இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ். ஓகே, ஸோ தேர்ட் டைப் ஆஃப் செல்ஸை என்னென்னு கூப்பிட்டோம்? லேடிக் செல்ஸ். Leydig cells are also called as interstitial cells. ஸோ இன்டர்னா பிட்வீன், ஏதோ ஒரு விஷயங்களுக்கு இடையில இது லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ அந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸுக்கு இடையில லொக்கேட் ஆகிருக்கிறதுனால தான் நம்ம லேடிக் செல்ஸை இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ்னு கூப்பிடுறோம். இது வந்து மேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஒரு இம்பார்ட்டண்டான செல். ஏன்னா இதுதான் மேல் ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய ஒரே செல். ஓகே, ஸோ லேடிக் செல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செக்ரீட்டிங் த டெஸ்டிகுலர் ஹார்மோன் கால்ட் அஸ் ஆண்ட்ரோஜன். So we have learned the name of androgen, that is testosterone. அந்த டெஸ்டோஸ்டீரானை தான் நம்ம எப்படி கூப்பிடலாம்? ஆண்ட்ரோஜன். ஸோ ஆண்ட்ரோ அப்படின்னா மேல் அப்படின்னு அர்த்தம். ஸோ மேல் ஹார்மோனை செக்ரீட் பண்ணக்கூடிய செல் லேடிக் செல்ஸ். அதுக்கு இன்னொரு நேம் என்னது? இன்டர்ஸ்டீஷியல் செல்ஸ். இந்த 3 செல்ஸையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். செமினிஃபெரஸ் டியூபியூல் இஸ் மேட் அப் ஆஃப் ஜெர்ம் செல்ஸ், செர்டோலை செல்ஸ் அண்ட் லேடிக் செல்ஸ். ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னா நமக்கு கிளியராக தெரியும் என்னென்ன செல்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு. இது ஒரு மைக்ரோஸ்கோபிக் வியூ. இதில் வந்து செர்டோலை செல்ஸ் இருக்குது. அந்த செர்டோலை செல்ஸுக்கு உள்ள ஸ்பெர்மட்டோகோனியா இருக்குது. ஸ்பெர்மட்டோகோனியா அப்படிங்கிறது டெவலப்பிங் ஸ்பெர்ம். ஓகே, இந்த ரவுண்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு ரவுண்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சரும் செமினிஃபெரஸ் டியூபியூல். அதுங்களுக்கு இடையில ரெட் கலர் ஸ்பேஸ் இருக்குது. அந்த ஸ்பேஸில் தான் என்ன செல் இருக்கும்? இண்டஸ்ட்ரீஷியல் செல்ஸ் இருக்கும், அதாவது லேடிக் செல்ஸ் இருக்கும். ஓகே, இப்போது நெக்ஸ்ட் ஒன் இஸ் மேல் செக்ஸ் அக்சசரி டக்ட்ஸ். நம்ம இப்போ டெஸ்டிஸ்குள்ளே என்னென்ன செல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தாச்சு. இப்போ இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் என்னென்ன டக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறோம். டக்ட் மீன்ஸ் டியூபியூல்ஸ், ஓகே, ஆர் டியூப்ஸ். ஸோ தேர் ஆர் மெனி டியூப்ஸ் present inside male sex organ. All the tubes are helping in reproduction. Clear?
ஸோ ஒவ்வொரு மேல் செக்ஸ் ஆர்கன்ஸுக்குள்ளேயும் நியூமரஸ் டியூப்ஸ் இருக்குது. இந்த டியூப்ஸ் எல்லாமே செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. இப்படி இது ஹெல்ப் பண்ணுறதுனால தான் நம்ம இதை எப்படி கூப்பிடுறோம், ஆக்சஸரி ஆர்கன்ஸ்னு கூப்பிடுறோம். ஓகே, அடிஷ்னலாக இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆன் நீட் பேசிஸ். நிறைய கொஸ்டின்ஸ் இந்த மேல் செக்ஸ் ஆக்சஸரி டக்ட்ஸ்லேருந்து தான் வருது. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இதை பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது 5 டக்ட், 5 டக்ட்ஸ். ஓகே, அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து ரீட்டி டெஸ்டஸ். கிளியர்? The seminiferous tubules of testis opens into rete testis. Clear? அதாவது நமக்கு டெஸ்டிஸ்குள்ளே இருக்கக்கூடிய டியூபியூல்ஸை பேர் செமினிஃபெரஸ் டியூபியூல். இந்த செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸில் ஸ்பெர்மட்டோசோவா ப்ரிப்பேர் ஆகுது அல்லது ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ ப்ரொடியூஸ் ஆன ஸ்பெர்மட்டோசோவா வந்து வெளியே ரிலீஸ் ஆகணும். அது அந்த ஸ்பெர்மட்டோசோவா எந்த ரூட் வழியாக ட்ராவல் ஆகுதுன்னு பார்க்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் ரெட்டி டெஸ்டஸ். Seminiferous tubules of testis opens into rete testis. Okay. Second one, vasa efferentia. The rete testis opens into vasa efferentia. அப்போ rete testisல இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோசோவா இப்போ எதுக்குள்ளே ரிலீஸ் ஆகுது, வாசா எஃபரன்ஷியாக்குள்ளே ரிலீஸ் ஆகுது. ஸோ செகண்ட் டியூபியூலுக்கு பேர் வாசா எஃபரன்ஷியா. தேர்ட் டியூபியூல் எப்ரிடைமஸ். The spermatozoa in vasa efferentia leaves the testis and opens into epididymis. ஓகே, அப்போ இந்த வாசா எஃபரன்ஷியா இப்போ அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய டியூபியூலுக்கு பேர் எபிடிடைமஸ். இந்த எபிடிடைமஸ் அடுத்து ஓப்பன் ஆகக்கூடிய டியூப் வாஸ் டெஃபரன்ஸ். எபிடிடைமஸ் லீட்ஸ் இன்டு வாஸ் டெஃபரன்ஸ். வாஸ் டெஃபரன்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பெர்மட்டோசோவா நெக்ஸ்ட்டு எதுக்குள்ளே ரிலீஸ் ஆகுது, எஜாக்குலேட்டரி டக்ட். இப்போ vas deferens ascends into the abdomen and opens into urethra and now it is called as ejaculatory duct. அப்போ நம்ம செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸுக்கு உள்ளே இருக்கக்கூடிய டஃப்ட் ஆஃப் ஸ்பெர்மட்டோசோவா இப்போ என்விரான்மெண்ட்டுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்ட் டியூபியூல்ஸ் ஹெல்ப் பண்ணுது. அது என்னென்ன டியூபியூல்ஸ்னு பார்த்துருக்கோம் வரிசையாக. ரீட்டி டெஸ்டஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிடிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ் அண்ட் எஜாக்குலேட்டரி டக்ட். ஓகே, இந்த ஆர்டர் அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுருக்கணும். கிளியர்? இந்த ஆர்டர் தான் நம்ம மறக்காமல் வச்சுருக்கும் போது நம்ம நீட் கொஸ்டின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நம்ம ஒரு நியூமோனிக்ஸ் பார்க்குறோம். ஓகே, எஸ்ஆர்வி, இவிஇ, யூபி. அப்போ நம்ம எஸ்ஆர்வி ஸ்கூல் இருக்குல்ல, எஸ்ஆர்வி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி ஈவினிங், இவிஇனா ஈவினிங் உத்தரப்பிரதேஷ் போகிறாங்க அப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். யூபிக்கு டூர் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ எஸ்ஆர்வி ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் யூபிக்கு டூர் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அதில் எஸ்ஆர்வி, எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ், ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ரீட்டி டெஸ்டஸ், வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாசா எஃபரன்ஷியா, இ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் எபிடிடைமஸ், வி ஃபார் வாஸ் டெஃபரன்ஸ், இ ஃபார் எஜாக்குலேட்டரி டக்ட், யூ ஃபார் யுரித்ரா அண்ட் பி ஃபார் பீனஸ். இப்போ எஸ்ஆர்வி ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் யூபிக்கு டூர் போகிறாங்கன்னு ஞாபகம் வச்சுருந்தா இந்த ஸ்பெர்மட்டோசோவா டிரான்ஸ்போர்ட் ஆகக்கூடிய ரூட்டும் நம்ம ஞாபகம் வச்சுருக்கலாம். கிளியர்? ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ ரிப்பீட், எஸ்ஆர்வி ஸ்டூடெண்ட்ஸ் டுடே ஈவினிங் தே ஆர் கோயிங் டு உத்தர் பிரதேஷ் ஆஸ் அ பிக்னிக், ஆஸ் அ டூர். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுருக்கும்போது எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செமினிஃபெரஸ் டியூபியூல்ஸ், R for rete testis, V for vas efferentia, E for epididymis, V for vas deferens, E for ejaculatory duct, U for urethra and P for penis. Next we are going to see about ejaculatory ducts. These ducts store and transport the sperms from the testis to the outside through urethra. Okay, அப்போ ejaculatory duct ஸ்பெர்ம்ஸை வந்து ஸ்டோர் பண்ணி என்விரான்மெண்ட்டுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. எது வழி டிரான்ஸ்போர்ட் பண்ணுதுன்னா யூரித்ரா. அப்போ அந்த யூரித்ராக்குள்ளே இருக்கக்கூடிய டியூப் தான் நம்ம எஜாக்குலேட்டரி டக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, யூரித்ரா ஒரிஜினேட்ஸ் ஃப்ரம் த யூரினரி பிளாடர் அண்ட் எக்ஸ்டென்ஸ் த்ரூ த பீனஸ். இட் ஓப்பன்ஸ் அவுட் சைட் த்ரூ யூரித்ரல் மியாட்டஸ். அந்த யூரித்ரா இருக்கக்கூடிய ஓப்பனிங் பேர் யூரித்ரல் மியாட்டஸ். இப்போ இங்கே யூரித்ரா அப்படிங்கிறது எஜாக்குலேட்டரி டக்டோட கனெக்ட் ஆகுது.
So urethra is the common passage for both spermatozoa as well as urine. Clear? The next organ is penis. The penis is the male external genitalia. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த ஆர்கன்ஸ் எல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், பாடிக்கு உள்ளே இருக்கிறது. பாடிக்கு வெளியே இருக்கிறதுன்னு பார்த்தா பீனஸ். அதனால தான் நம்ம அது எக்ஸ்டர்னல் அப்படின்னு சொல்கிறோம். ஜெனிட்டாலியா அப்படின்னா ரீப்ரொடக்டிவ் ஆர்கன். ஸோ வெளியே இருக்கக்கூடிய ஆர்கன் நம்ம எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா அப்படின்றோம். It is made up of special tissue and helps in erection. It facilitates insemination. அப்போ இந்த எரெக்ஷன் ப்ராசஸ் மூலமாக இதை இன்செமினேஷன் ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ரீப்ரொடக்டிவ் ஈவெண்ட்ஸ் பார்த்தோம். இன்செமினேஷன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் செமன் இன்டூ ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட். இப்படி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ட்டுக்கு செமனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஆர்கன் தான் பீனஸ். இந்த பீனஸோட லாஸ்ட் எண்ட் என்லார்ஜாக இருக்கும். அந்த என்லார்ஜ்டு போர்ஷன் பேர் கிளான்ஸ் பீனஸ். ஸோ டயக்ராமில் பார்க்கலாம். The enlarged end of the penis is glans penis. In the glans penis very delicate, ரொம்ப டெலிகேட்டாக இருக்கும். So it is covered by foreskin. Okay, so it is covered by a membrane called as foreskin. Next structures are male accessory glands. ஸோ இங்கே டெஸ்டோஸ்டிரானை செக்ரேட் பண்ணக்கூடிய லேடிக் செல்ஸ் தவிர்த்து இன்னும் சில கிளான்ஸ் இங்கே லொக்கேட் ஆகியிருக்கு. இந்த கிளான்ஸ் எல்லாம் ரீப்ரொடக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கிளான்ஸ் எல்லாமே நம்ம நேம்ஸை படிக்கணும். அது செமினல் வெசிக்கல்ஸ், ப்ராஸ்டேட் கிளான்ஸ், பல்போ யூரித்ரல் கிளான்ஸ். ஓகே, இந்த கிளான்ஸ் எல்லாம் வரிசையாக லொக்கேட் ஆகியிருக்கும். அதோட லொக்கேஷனை நம்ம டயக்ராமில் மேட்ச் பண்ணி படிச்சுக்கணும். ஸோ எங்கள் டயக்ராம் பார்த்தா நான் ஒரு பாக்ஸ் போட்டு காமிச்சிருக்கேன். அதில் வந்து லீஃப் ஷேப்பில் இருக்குது இல்லையா, 2 லீவ்ஸ் இருக்கிற மாதிரி இருக்குது எல்லோயிஷ் கலரில். அந்த 2 லீவ்ஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் செமினல் வெசிக்கிள். ஓகே, அதுதான் அந்த செமன் அப்படிங்கிற ஃப்ளூயிடை செக்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். செகண்ட் வந்து ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற கிளான்ஸ் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட். அப்புறம் அதுக்கு கீழே குட்டியாக பல்பு ஷேப்பில் இருக்கிறது பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஓகே, ஸோ 3 male accessory glands are there. First one is seminal vesicle, which is looking like leaf. 2 leaves are located there. So those structures are called as seminal vesicle. Second one is appearing like heart shape. We call it as prostate gland. And last one is appearing like a round shape. It is a paired structure and we are calling it as bulbourethral gland. அப்போ இந்த glands எல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணுது? The secretion of these glands have seminal plasma. Plasma மாதிரி ஒரு fluid secrete பண்ணுது. We are calling it as seminal plasma. It is rich in fructose, calcium and certain enzymes. ஸோ இந்த ஸ்பெர்மை வந்து ஆக்டிவாகவும் லைவாகவும் வச்சுக்கிறதுக்காக இந்த செமினல் ஃப்ளூயிடில் என்ன இருக்குன்னா ஃப்ரக்டோஸ் இருக்கும். இட் இஸ் ப்ரொவைடிங் எனர்ஜி ஃபார் த ஸ்விம்மிங் ஸ்பெர்ம் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் calcium and certain enzymes. So once again I repeat, seminal plasma is rich in fructose, calcium and some type of enzymes. Bulbourethral glands help in lubrication of the penis. Bulbourethral glandக்கு இன்னொரு நேம் வந்து கவுப்பர்ஸ் கிளாண்ட். இது ரீப்ரொடக்ஷன் டைமில் லூப்ரிகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிறது எல்லாமே மேல் ரீப்ரொடக்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸும் அதோட ஃபங்க்ஷன்ஸும். இப்போ இது ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய நம்ம நீட் கொஸ்டின்ஸாக பார்க்கலாம். First question, select the correct sequence for transport of sperm cells in male reproductive system. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி SRV, EVE, UP இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் பாருங்கள். டெஸ்டஸ், எபிடிடைமஸ், வாசா எஃபரன்ஷியா, வாஸ் டெஃபரன்ஸ், எஜாக்குலேட்டரி டக்ட், இன்கியூனல் கெனால், யூரித்ரா அண்ட் யூரித்ரல் மியாட்டஸ். இதில் இன்கியூனல் கெனால் இருக்குது. இந்த இன்கியூனல் கெனால் அப்படிங்கிறது 8 months ஆஃப் ப்ரெக்னன்சியாக இருக்கும்போது மேல் பேபிஸில் டெஸ்டஸ் டெவலப் ஆகும். அது வந்து அப்டாமினல் ரீஜனில் இருக்கும். அப்புறம் அது அப்டாமின்லேருந்து எங்கே வரணும்னா ஸ்க்ராட்டம்க்கு வரணும். ஓகே, ஸோ எம்ப்ரியானிக் டெவலப்மெண்ட் அப்போ அப்டாமினலில் டெவலப் ஆகக்கூடிய டெஸ்டஸ் அப்படியே கீழே இறங்கி ஸ்க்ராட்டம்க்கு வருது. அப்படியே அது இறங்கி வரக்கூடிய அந்த கெனாலுக்கு பேர் தான் இன்கியூனல் கெனால். அது ப்ராப்பராக எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு? மேலோட க்ராயின் ரீஜியனில் லொக்கேட் ஆகிருக்கு. அப்போ அந்த பாடியும் லெக்ஸும் அட்டாச் ஆகக்கூடிய ரீஜன் தான் இந்த இன்கியூனல் கெனால் இருக்குது.
இந்த கேனாலில் ஸ்பெர்மேட்டோசோவா டிரான்ஸ்போர்ட் ஆகாது. ஓகே, ஸோ நம்மளோட நியூமோனிக்ஸ்லையும் நம்ம ஐ அப்படிங்கிற லெட்டர் படிக்கவே இல்லை. ஸோ இந்த ஆப்ஷன் வராது. அதே மாதிரி தான் செகண்ட் பி ஆப்ஷன்லேயும் இன்குவினல் கெனால் இருக்குது. ஸோ நம்ம அதை ரிஜெக்ட் பண்ணிடலாம். சி ஆப்ஷன் பாருங்கள், செமினிஃபரஸ் டியூபியூல், இது மேட்ச் ஆகுது. ரேட்டி டெஸ்டஸ், வாசா எஃபரன்ஷியா, எபிரிடைமஸ், வாஸ் டெஃபரன்ஸ், இது ப்ராப்பராக இருக்குது. வாஸ் டெஃபரன்ஸ்லேருந்து எஜாக்குலேட்டரி டக்ட், அப்புறமா யூரித்ரா, பீனஸ். ஓகே, ஸோ சி வந்து மேட்ச் ஆகிறதுனால ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? சி. இதில் டி ஆப்ஷன்லேயும் அந்த இன்குவினல் கெனால் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து நெக்லெக்ட் பண்ணிடலாம். செகண்ட் கொஸ்டின், விச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிபெக்ட்ஸ் த கரெக்ட் பாத்வே ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெர்ம்? இதுவும் சேம் கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரீட்டி டெஸ்டஸ். ரீட்டி டெஸ்டஸ்லேருந்து ஸ்பெர்மேட்டோசோவா எஃபரண்ட் டக்டியூல்ஸுக்கு போகுது. எஃபரண்ட் வாசா எஃபரன்ஷியாலேருந்து எபிரிடைமஸ்க்கு போகுது. எபிரிடைமஸ்லேருந்து வாஸ் டெஃபரன்ஸ்க்கு போகுது. இது கரெக்ட் சீக்வென்ஸ். ஸோ நம்ம இதை வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் ஒனுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். ஸோ ரிமைனிங் நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். தேர்ட் ஒன், the shared terminal duct of the reproductive and urinary system in the human male. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னேன், யூரித்ரா அப்படிங்கிற பார்ட்டுக்குள்ளே தான் எஜாக்குலேட்டரி டக்ட் என்டர் ஆகுது. ஸோ எஜாக்குலேட்டரி டக்ட் இஸ் யூஸ்டு ஃபார் ரிலீஸிங் த ஸ்பெர்மேட்டோசோவா. நமக்கு தெரியும் யூரித்ரா இஸ் த ஆர்கன் ரெலவெண்ட் டு யூரினரி சிஸ்டம். ஸோ யூரித்ரா அப்படிங்கிற ஆர்கன் தான் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம்க்கும் யூரினரி சிஸ்டம்க்கும் எப்படி இருக்குது, காமனாக இருக்குது. ஸோ அதுதான் ரெண்டு ஃபங்க்ஷன்ஸையும் ஷேர் பண்ணிக்குது. ஸோ அந்த தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஏ, யூரித்ரா. Fourth question, the Leydig cells as found in the human body or the secretory source of. Leydig cells எதை செக்ரீட் பண்ணுவோன்னு கேட்டிருக்காங்க. இல்லை 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, இல்லை ப்ரொஜெஸ்டிரான் இருக்குது. ப்ரொஜெஸ்டிரான் இஸ் த ஃபீமேல் ஹார்மோன். இட் இஸ் ப்ரொடியூஸ்ட் பை பிளசண்டா as well as by ovary. ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணிடலாம். இன்டெஸ்டினல் மியூக்கோசா, இட் செக்ரேட்டட் இன் இன்டெஸ்டைன் பை காப்லெட் செல்ஸ், அதுவும் வேண்டாம். குளுக்கேகான், அதுவும் டைஜஸ்டிவ் ஜூஸில் வர்றது தான். ஸோ அது தேவையில்லை. டி பாருங்கள், ஆண்ட்ரோஜன். ஆண்ட்ரோன்னா மென். ஸோ மேல் ஹார்மோனோட பேர் தான் ஆண்ட்ரோஜன். லேடிக் செல்ஸ் ஒரு இன்டஸ்டிஷியல் செல்ஸ் தான் ஆண்ட்ரோஜனை செக்ரேட் பண்ணும். ஸோ ஃபோர்த் ஒனுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து டி, ஆப்ஷன் டி, ஆண்ட்ரோஜன். ஃபிஃப்த் ஒன், if for some reason the vasa efferentia in the human reproductive system get blocked, the gametes will not be transported from. அப்போ வாசா எஃபரன்ஷியாவில் பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா மேல் கேமெட்ஸ் எல்லாமே என்னவாகாது, எங்கேருந்து எங்கே டிரான்ஸ்போர்ட் ஆகாதுன்னு கேட்டிருக்காங்க. வாசா எஃபரன்ஷியா எதை கனெக்ட் பண்ணுன்னா ஆப்ஷன் ஏல இருக்க டெஸ்டிஸ் டு எபிரிடைமஸ், அது கரெக்ட். வாசா எஃபரன்ஷியா கனெக்ட்ஸ் டெஸ்டிஸ்லேருந்து எபிரிடைமஸ்க்கு கனெக்ட் பண்ணும். ஆப்ஷன் பி பாருங்கள், எபிரிடைமஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ், இது ராங். வேறஸ் தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வரவே வராது. பிகாஸ் அதில் ஓவரி, வெஜினா, யூட்ரஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனோட ரிலேட்டடாக இருக்குது. ஸோ அது வராது. ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் பார்த்தோன்னா எபிரிடைமஸ்லேருந்து வாஸ் டெஃபரன்ஸுக்கு ஸ்பெர்மேட்டோசோவா போகிறதுல வாஸ் எஃபரன்ஷியாவில் என்ன இல்லை, கனெக்ஷன் இல்லை. ஸோ வாஸ் எஃபரன்ஷியாவில் பிளாக்கேஜ் இருந்துச்சுன்னா த ஸ்பெர்ம் வில் நெவர் மூவ் ஃப்ரம் டெஸ்டிஸ் டு எபிரிடைமஸ். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிக்ஸ்த் கொஸ்டின், த டெஸ்டிஸ் இன் ஹியூமன்ஸ் ஆர் சிச்சுவேட்டட் அவுட்சைட் த அப்டாமினல் கேவிட்டி இன்சைட் அ பவுச் கால்ட் அஸ் ஸ்க்ராட்டம். த பர்பஸ் சர்வ்ட் இஸ் ஃபார். ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஸ்க்ராட்டம்? நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லையா, நம்மளோட மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கனில் இருக்கிற டெஸ்டிஸ் வந்து அப்டாமினல் கேவிட்டிக்கு வெளியே ஒரு பவுச் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குது. அதோட பேர் ஸ்க்ராட்டம். அதோட ரீசன் கேட்டிருக்காங்க. எல்லா ரீசனுமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், மெயின்டைனிங் த ஸ்க்ராட்டல் டெம்பரேச்சர் லோவர் தேன் த இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை விட ஸ்க்ராட்டல் டெம்பரேச்சர் எப்படி இருக்குது, கம்மியாக இருக்குது. ஸோ அந்த ரீசன்னால் டெஸ்டிஸ் வந்து ஸ்க்ராட்டமில் லொக்கேட் ஆகியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பி ஆப்ஷன், எஸ்கேப்பிங் எனி பாசிபிள் கம்ப்ரெஷன் பை த விசரல் ஆர்கன்ஸ். ஸோ மற்ற விசரல் பாடி ஆர்கன்ஸோட கம்ப்ரெஷன், ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்காக டெஸ்டிஸ் வெளியே இருக்குது அப்படின்றாங்க. தேர்ட் ஆப்ஷன், ப்ரொவைடிங் மோர் ஸ்பேஸ் ஃபார் த க்ரோத் ஆஃப் எபிரிடைமஸ்.
எப்ரிடைமஸ் அதிகமாக க்ரோத் ஆகும்போது அதிகமாக ஸ்பெர்மேட்டோசோவை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. பட் எப்ரிடைமஸ் க்ரோஸ் அப் டு 20 inches. கிளியர்? ஸோ இது ஒரு ரீசனாக கொடுத்துருக்கான். ப்ரொவைடிங் அ செகண்டரி செக்ஷுவல் ஃபீச்சர் ஃபார் எக்ஸிபிட்டிங் த மேல் செக்ஸ். ஸோ இப்படி ஸ்க்ராட்டமில் டெஸ்டிஸ் இருக்கிறது ஒரு செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. பட் இது எல்லாத்தையும் விட சயின்டிஃபிக்கான ரீசன் என்னென்னா ஃபார் மெயின்டைனிங் த ப்ராப்பர் பாடி டெம்பரேச்சர். பாடி டெம்பரேச்சரை விட 2 to 2.5 degree Celsius கம்மியாக ஸ்க்ராட்டமில் இருக்கும்போது எஃபிஷியண்ட்டாக ஸ்பெர்ம் செக்ரேட் ஆகும். ஸோ அதுக்காக தான் வந்து ஸ்க்ராட்டமில் லொக்கேட் ஆகியிருக்கு. ஸோ கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ. 7th question, Sertoli cells are found in. So Sertoli cells are the nerve cells which are found in seminiferous tubules, and the nerve cells அப்படிங்கிறதுனால it is providing nourishment to the germ cells. Clear? ஸோ அந்த கிளாண்ட் அந்த செல்ஸ் எந்த கிளாண்டில் லொக்கேட் ஆகியிருக்கு? செமினிஃபரஸ் டியூபியூல்ஸில். அண்ட் அதோட ஃபங்க்ஷன் வந்து நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது. 8th question, Vasa efferentia or the ductules leading from. Vasa efferentia எங்கிருந்து எங்கே லீட் ஆகுது? ஓகே, ஸோ Vasa efferentia அப்படிங்கிறது it is connecting two different organs, testicular lobules to retitestis அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெஸ்டிகுலர் லோபியூல்ஸ்லேருந்து ரெட்டிடெஸ்டிஸை கனெக்ட் பண்ணுறது கிடையாது. பிகாஸ் செமினிஃபரஸ் டியூபியூல்ஸ் தான் டைரெக்டாக எதோட கனெக்ட் ஆகிருக்கும்? ரெட்டிடெஸ்டிஸோட கனெக்ட் ஆகிருக்கும். செகண்ட் ஆப்ஷன், ரெட்டிடெஸ்டிஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ். ரெட்டிடெஸ்டிஸ்லேருந்து வாஸ் டெஃபரன்ஸ்க்கு கனெக்ஷன் இருக்குது. ஓகேவா? அது எது வழியாக தான் போகுது? அதில் இன்வால்வ் ஆகக்கூடிய டியூப்ஸ் வந்து வாசா எஃபரன்ஷியா. Clear? Third option, vas deferens to epididymis. அது தேவையில்லை. வாஸ் டெஃபரன்ஸ்லேருந்து எபிடிடைமஸ்க்கு அதாவது சாதாரணமாக டைரெக்டாகவே கனெக்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃப்ரம் எபிடிடைமஸ் டு யூரித்ரா அதுவும் என்னது டைரெக்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் பி, ரெட்டிடெஸ்டிஸ் டு வாஸ் டெஃபரன்ஸ். 9th question, seminal plasma in human males is rich in. Seminal plasma is secreted by the male accessory sex glands. நம்ம 3 glands படித்தோம். அந்த 3 glandsோட செக்ரீஷன் தான் செமினல் பிளாஸ்மா. அதில் என்னது அதிகமாக இருக்குன்னா ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம் ஆப்ஷன் ஏல இருக்குது. ஆப்ஷன் பி, குளுக்கோஸ் அண்ட் கால்சியம். ஆப்ஷன் சி, டிஎன்ஏ அண்ட் டெஸ்டோஸ்டிரான். ஆப்ஷன் டி, ரிபோஸ் அண்ட் பொட்டாசியம். நம்மளோட புக்கில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. செமினல் பிளாஸ்மா இஸ் ரிச் இன் ஃப்ரக்டோஸ் அண்ட் கால்சியம் அண்ட் சர்டைன் என்சைம்ஸ். ஸோ அந்த லைன் அப்படியே ஆன்சர் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 10th question, secretion from which one of the following are rich in fructose, calcium and some enzymes? ஸோ ஃப்ரக்டோஸ், கால்சியம் அண்ட் சர்டன் என்சைம்ஸ் எந்த செக்ரீஷனில் இருக்குதுன்னு கேட்டிருக்கு. ஆப்ஷன் ஏ, மேல் அக்சசரி கிளான்ஸ். ஆப்ஷன் பி, லிவர். லிவரில் என்ன இருக்குது? பைல் செக்ரீஷன் தான் இருக்கும். அதில் பைல் சால்ஸ் தான் இருக்கும், பைல் பிக்மெண்ட்ஸ் இருக்கும். pancreas is known for secreting both enzymes as well as hormones. அதில் இது ரிலேட்டடாக இல்லை. சலைவரி கிளான்ஸ் சலைவாவை செக்ரேட் பண்ணும். அதில் மியூசினும் சலைவரி அமிலைஸ் இருக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம மேட்ச் ஆகிறது ஒரு சுகரை செக்ரேட் பண்ணுறது, ஒரு ஃப்ரக்டோஸை செக்ரேட் பண்ணுறது கண்டிப்பாக என்னது? மேல் ஆக்சசரி கிளான்ஸ் தான். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 11th question, seminal plasma in humans is rich in fructose and calcium but has no enzymes. இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, glucose and certain enzymes but no calcium. ஆப்ஷன் சி, fructose and certain enzymes but poor in calcium. ஆப்ஷன் டி, fructose, calcium and certain enzymes. ஸோ இந்த லைனை நம்ம கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிடணும். Seminal plasma is rich in fructose, calcium and certain enzymes. ஸோ சேம் டயலாக் தான் டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கான். நம்மளை வந்து மீனிங்கை வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்துருக்கான். அதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் தான் மேட்ச் ஆகுது. ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். 12th question, given below is a diagrammatic sketch of a portion of human male reproductive system. Select the set of names of the parts labeled A, B, C and D. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய பார்ட்ஸில் ஏபிசிடியை நம்ம மார்க் பண்ணணும். இதில் வந்து நம்ம ஏ பாருங்கள், ஏ தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது நமக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாலும் நம்ம பிஏ ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பி வந்து 2 லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சர்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொன்னேன்.
இந்த பிசிடி வரிசையாக இருக்கு இல்லையா, இது வந்து மேல் ஆக்சசரி செக்ஸ் கிளான்ஸ். அப்போ லீஃப் மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது நான் என்ன சொன்னேன், செமினல் வெசிக்கல். அப்போ பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் செமினல் வெசிக்கல். ஓகே, அடுத்ததாக இருக்கிறது சி, ஹார்ட் ஷேப்டு ஸ்ட்ரக்சர்னு சொன்னோம். ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த கிளான்ஸ் வந்து ப்ராஸ்டேட் கிளாண்ட். ஸோ சி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ராஸ்டேட் கிளாண்ட். அண்ட் டி, குட்டியாக ஒரு க்ரீன் பீ சைஸில் 2 ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை வந்து பல்பு மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால நம்ம அதை பல்போ யூரித்ரல் கிளாண்ட் அப்படின்றோம். ஓகே, ஸோ பிசிடியை கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா, பி செமினல் வெசிக்கல், சி ப்ராஸ்டேட் கிளாண்ட் அண்ட் டி பல்போ யூரித்ரல் கிளாண்ட். ஏ வந்து இந்த செக்ரேஷனை வந்து யூரித்ராக்குள்ளே எடுத்துகிட்டு போகுது. அப்போ இந்த டியூப் வந்து மேல் நோக்கி போகுது. மேல் நோக்கி ஸ்பெர்மேட்டோசோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதுக்கப்புறமா அது யூரித்ராக்குள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடிய டியூப். இப்படி மேல் நோக்கி டிரான்ஸ்போர்ட் பண்ணுச்சுன்னா அந்த வேர்ட் என்னது, டெஃபரன்ஸ். ஸோ ஆன்சர் வந்து ஏ இஸ் வாஸ் டெஃபரன்ஸ். ஸோ 12th ஒன் வந்து கரெக்ட் ஆன்சர் மேட்ச் ஆகிறது ஆப்ஷன் ஏ. ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாஸ் டெஃபரன்ஸ், பி ஃபார் செமினல் வெசிக்கல், சி ஃபார் ப்ராஸ்டேட் அண்ட் டி ஃபார் பல்போ யூரித்ரல் கிளாண்ட். 13th question, male hormone is produced in the testes by cells of Sertoli, epithelial, spermatocytes, Leydig. இதில் நம்ம அந்த 3 செல்ஸையும் ப்ராப்பராக படிச்சிருந்தா நமக்கு இதில் எந்த கன்ஃபியூஷனும் இருக்காது. மேல் ஹார்மோனை செக்ரேட் பண்ணுறது லேடிக் செல்ஸ். லேடிக் செல்ஸோட இன்னொரு நேம் என்னது, இன்டர்ஸ்டிஷியல் செல்ஸ். ஸோ கரெக்ட் ஆன்சர் டி. 14th question, location and secretion of Leydig cells are. Leydig cells எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு கேட்குறான். Leydig cells are always located in testis. Clear? And its secretion is testosterone. So option C is correct. ஸோ நம்ம நிறைய நீட் பேசிஸில் நிறைய செல்ஸ் படிக்கிறோம். இந்த நிறைய செல்ஸ் படிக்கும்போது நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். கண்டிப்பாக லேடிக் செல்ஸ் வந்து எங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு, டெஸ்டிஸில் இருக்குது. இட் இஸ் செக்ரேட்டிங் டெஸ்டோஸ்டிரான். இந்த ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு இதை நீட் ஆஸ்பிரன்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம மௌனிகா ஜுவாலஜி கோச்சிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.